Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. நம்ம இந்த வீடியோவில் சுந்தரியோட கிளைமேக்ஸ், அதோட கதை, அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சுந்தரிக்கு கிளைமேக்ஸ் வந்துச்சு அப்படின்னு நாங்கள் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த வீடியோவில் கிளைமேக்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தது உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும், இல்லாட்டி புரியாது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சுந்தரியில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா வெற்றி சுந்தரி அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரி போய்கிட்டு இருக்குது. இது காரணம் செல்வி தான். அவங்க வெற்றிட்ட எல்லா உண்மையை சொல்லி நீங்கள் விலகி இருக்கணும்னு சொன்னதுனால இப்படி இவர் அவாய்ட் பண்ணுறாரு. சுந்தரியோட லாஸ்ட் எபிசோடு, கிளைமேக்ஸ் எபிசோடில் என்ன வரப்போகுதுன்னா, நம்ம சுந்தரிக்கும் வெற்றிக்கும் மேரேஜ் நடக்க போகுது. இதுக்கு தானே நீங்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தீங்க. சுந்தரி வெற்றி ஓகே பண்ணிட்டாங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா எப்படி ஓகே பண்ணாங்க, அதெல்லாம் அப்கமிங் வீக்கில் வரப்போகுது. அண்ட் அந்த மேரேஜை கார்த்திக் நிறுத்த பார்க்குறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரி ஃபேன்ஸ் இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம அனு பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக அந்த மேரேஜுக்கு ஒரு என்ட்ரி தர போகிறாங்க. அவங்க என்ட்ரியை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அனு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட எல்லா ஐடியாவையும் அப்படியே முறியடிச்சு சுந்தரிக்கும் வெற்றிக்கும் லாஸ்ட்டாக மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம அனுவோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா மேரேஜில் தானா அப்படிங்கிறது தான் ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா அவங்க கார்த்திக்கை ஃபாலோ பண்ணி அவனோட ஐடியாவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இவங்க ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி இந்த இதெல்லாம் வர எபிசோட்ஸில் இருக்கலாம். கார்த்திக் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்து கோவமாகி காரில் போகும்போது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆயிடுது. ஸோ அவருக்கு ரொம்ப இன்ஜுரி ஆயிடுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா அனு சுந்தரிக்கு தேங்க்ஸ் சொல்லி இனிமேல் எப்பயுமே என் பொண்ணை நீயே பார்த்துக்கோ, அவள் ஓன் பொண்ணாவே வளரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே அந்த சீன் அதோட முடியுது. இங்கே பார்த்தீங்கன்னா கார்த்திக் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் ஓரளவு ரெக்கவர் ஆகிட்டார். வீல் சேரில் வச்சு நம்ம அனு ஒரு ஆர்ஃபனேஜ், அனாதை ஆசிரமத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதாவது அந்த ஆர்ஃபனேஜ் இவங்க வளர்ந்த ஆர்ஃபனேஜாக தான் இருக்கணும். அண்ட் அவங்க இவ்வளோ நாள் அங்கேருந்து தான் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணியிருக்கணும். ஸோ கடைசியாக சுந்தரி, வெற்றி, தமிழ், அகிலன் இவங்க எல்லாரையும் வச்சு சுபம்னு போட போகிறாங்க. இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன்னா, நம்ம ரீசெண்டாக நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதாவது மலையாள சுந்தரியை ரிலேட் பண்ணி அதில் ஹீரோயின் ஒரு பிரபல சீரியல், தமிழ் சீரியலோட வில்லி அப்படின்னு. அந்த ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த மலையாள சுந்தரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் சுந்தரியை அப்படியே ரீமேக் பண்ணி எடுக்கப்பட்டது. ஸோ தமிழில் வர எபிசோட்ஸ் தான் ஃபுல்லாக அங்கேயே அப்படியே வரும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா மாலினியோட வளகாப்பு அப்படியே அங்கே வந்துச்சு. அண்ட் நம்ம லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா தமிழை கூட்டிகிட்டு போய் பார்க்கில் கார்த்தியோட விளையாட வைப்பாங்கல்ல, சுந்தரி கூட கோவப்பட்டு தமிழை ரூமில் அடைச்சி வச்சு தமிழுக்கு பெரிய பிரச்சனை, அந்த மாதிரிலாம் எபிசோட்ஸ் இங்கே வந்தது அப்படியே அவங்க அங்கே ரீமேக் பண்ணி எடுத்திருக்காங்க. அண்ட் அதுதான் அவங்க லாஸ்ட்டாக ரீமேக் பண்ண எபிசோட்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்னமோ முடிக்க வேண்டிய கட்டாயம் போல ஸோ சீரியலை முடிச்சிட்டாங்க. அதை நம்ம மலையாள சுந்தரி ஹீரோயினை அவங்களோட சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ தமிழ் எபிசோட்ஸை எப்படி மலையாள எபிசோட்ஸ் ரீமேக் பண்ணிச்சோ அதே மாதிரி மலையாளத்தில் எப்படி முடிச்சாங்களோ அதே மாதிரி தான் தமிழில் முடிக்க ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ சுந்தரியோட தமிழ் கிளைமேக்ஸ் அப்படியே மலையாள கிளைமேக்ஸ் மாதிரி தான் இருக்க போகுது. என்ன நடுவில் வர எபிசோட்ஸ்லாம் வேணால் அவங்க டேரக்டர் எழுதி வச்சிருக்க ஸ்டோரியை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. பட் கிளைமேக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 10 to 15 எபிசோட்ஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து கிளைமேக்ஸான எபிசோட்ஸ் ஷூட் பண்ணுவாங்க. மேபி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பாதி, அதுக்கு மேலே போச்சுன்னா மேக்ஸிமம் ஆகஸ்ட் எண்டுக்குள்ளே சுந்தரியோட கிளைமேக்ஸ் வந்துடுங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த கிளைமேக்ஸ் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா? அண்ட் இதுக்கு எவ்வளோ டிஆர்பி வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.